இன்றைய தினம் சனிக்கிழமை 20/4/2024. இன்றைய தினம் இலங்கையில் வெளிவந்த தமிழ் பத்திரிகைகளின் முற்பக்க செய்திகளை பார்வையிடலாம். அதில் முதலாவதாக காலைக்கதிர் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்வையிடலாம். அதில் முதலாவது செய்தியாக அன்னை பூபதிக்கு தாயகத்தில் நேற்று உணர்வுபூர்வ அஞ்சலி என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. அதில் இந்தியாவுக்கு எதிராக பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் தியாகம் செய்த அன்னை பூபதியின் நினைவு தினம் நேற்று தமிழர் தாயகம் எங்கும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனி நினைவு தூபிக்கு முன்பாக பிரதான நிகழ்வு இடம்பெற்றது. அது தவிர குடாநாட்டின் பல இடங்களிலும் நினைவு தினம் இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு முற்பக்க செய்தியாக ரூபாய் 1700 சம்பள உயர்வு கேட்டு ஈத்தோகா நேற்று போராட்டம், கோட்டையில் திரண்டனர் தொழிலாளர்கள் என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழ் தொழிலாளர் காங்கிரஸால் நேற்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலில் இறந்தோருக்கு நாளை காலையில் மௌன அஞ்சலி, பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அழைப்பு என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கிணங்க நாளை காலை 8:45 மணிக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு முற்பக்க செய்தியாக வசந்த முதலிகை கடும் சாடல், மோடிக்கு பொருத்தமான ஒரு பொம்மையே ரணில், கச்சத்தீவை திருப்பி தரமாட்டார்கள் என நம்ப முடியாது என்றும் தெரிவிப்பு என்றவாறாக தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொருத்தமான ஒரு பொம்மையே இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கிறது என்று மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகையை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முக்கியமற்ற கேள்விகளே என்னிடம் கேட்கப்பட்டன, அருட்தந்தை ஸ்ரீ காமினி தெரிவிப்பு என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள் தொடர்பில் எந்த வகையிலும் முக்கியத்துவமற்ற கேள்விகளே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தன்னிடம் கேட்கப்பட்டன என்று அருட்தந்தை ஸ்ரீ காமினி தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டிருந்தோருக்கு நீதி கிடைக்கவில்லை என்பது தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் மிக கடுமையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருபவர் அருட்தந்தை ஸ்ரீ காமினி, அதனாலேயே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து 5 வருடமாயும் இன்னும் விசாரணை போய்கொண்டேதான் இருக்கு. தீர்வெண்டா யாரு சூத்திரதாரிகள், யார் அதை குண்டு வச்சாங்கன்னா இன்னும் கண்டுபிடிச்ச பாடுண்டா இல்லை. மற்றொரு செய்தியாக சஜித் கட்சி அமைப்பாளர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார் என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பேலியத்த தொகுதி அமைப்பாளர் டாக்டர் பிரவீன் ருவிந்த அத்தப்பத்து ஐக்கிய தேசிய கட்சியில் இவ்வாறு இணைந்து கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தேர்தல் காலம் நெருங்க இப்படியான கட்சி தாவல்களை இனி வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம் போலதான் இருக்கு. அடுத்ததாக நிதித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு உலக நிதி கூட்டுத்தாபனம் ஆதரவு என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. இலங்கை நிதித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதாக உலக வங்கி குழுமத்தின் தனியார் துறை பிரிவான உலக நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய துணைத் தலைவர் ரிகார்டோ புவிட்டி உறுதியளித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்தகால கூட்டத்தின் போது ராஜாங்க நிதியமைச்சர் ஷெஹான் சேமசிங்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரிடம் இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. புதிய மின்சார சட்டமூலத்திற்கு மின் பொறியியலாளர்கள் எதிர்ப்பு, முறையான ஆய்வின்றி தயாரிப்பு என குற்றச்சாட்டு என்ற தலைங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி புதிய மின்சார சட்ட மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அச்சங்கம் மேற்கண்டவாறு தெரிவித்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான புதிய சட்ட மூலம் கொண்டு வரப்பட்ட நிலையில
பொறியியலாளர்கள் இந்த மாதிரி போராடிட்டு வராங்க. அதே நேரம் மின்சார எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவும் தெரிவிச்சிருக்கிறாரு, யாருக்கு சம்பந்தமான ஆட்சேபனை இருந்தால் நீதிமன்றத்தை நாடலான்ட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இத்துடன் காலை கதிர் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளில் நிறைவடைகின்றன. அடுத்ததாக காலை முரசு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்வையிடலாம். காலை முரசு பத்திரிகையின் முதலாவது செய்தியாக யாழில் சுண்ணக்கல்லை களவாக அகழ்ந்து நாள்தோறும் 10 தொடக்கம் 15 லாரிகளில் திருமலைக்கு அனுப்புகின்றனர் என்ற ஸ்ரீதரன் எம்பி அதிர்ச்சி குற்றச்சாட்டு என்ற தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து தற்போதும் சுண்ணக்கல் தினசரி அகலப்பட்டு ரகசியமான முறையில் திருட்டுத்தனமாக திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படுவது பற்றிய அதிர்ச்சி தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற சமயமே இதனை ஸ்ரீதரன் எம்பி குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. தினந்தோறும் 10-15 லாரிகள்ல இந்த சுண்ணக்கல் திருடப்பட்டு இருக்கிற நேரத்துல பாதுகாப்பு தரப்பினர் என்ன செய்யணுமோ தெரியல. அடுத்ததாக வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும், நாமல் ராஜபக்ச திட்டவட்டம், முரசுக்கு அவரே தெரிவிப்பு என்ற தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும், அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை, யார் அந்த சின்னத்துக்குரிய வேட்பாளர் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றவாறு நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயம் என்றது உண்மைதான் போல கிடக்கு. மகிழ்ந்ததுக்கு பிறகு நாள் தவறாக முற்பக்க செய்திகள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லி நாமல் ராஜபக்ச இடம் பிடிச்சிடுறாரு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய எவரும் தப்பவே முடியாது, தேசிய மக்கள் சக்தியின் உறுதியுரை கையளிப்பு என்ற தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினமன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு நீதியை ஈடேற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் உறுதியுரை பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் நேற்று முற்பகல் 11 மணியளவில் பொருளையில் உள்ள பேராயரின் இல்லத்தில் வைத்து வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் என்னென்றா தேர்தல் பரப்புரைக்காக கட்சி விவகாரத்தை பற்றி பேசி பிரச்சாரம் செஞ்சினான். இப்போ இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வச்சுட்டு பிரச்சாரம் செய்து அதுக்கு போய் உறுதிமொழியெல்லாம் கொடுத்து ஒரு வாக்குதல்களாக செயற்படுவீங்க. காலை முரசு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்வையிட்டோம். நாளைய இலங்கையில் வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளை பார்வையிடுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.